இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கான காணொளிக்கு நம்ம போலாங்கோ. இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னவென்றால், சத்தியம் செய்வது பைபிளில் தடை செய்யப்பட்டுள்ளதா? இஸ் ஓத் டேக்கிங் ஃபார்பிடன் இன் த பைபிள்? இது ஒரு முக்கியமான கொஸ்டின் தான். சில விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணாக்கா வேதத்தின் அடிப்படையில் அது இருக்கணுங்க. இன்னைக்கு பொதுவான ஒரு கருத்து கிறிஸ்தவத்துல இருக்குது. அது என்னன்னாக்கா, இயேசு கிறிஸ்து நம்மள சத்தியமே பண்ணக்கூடாது அப்படின்ட்டாருங்க. அதனால நம்ம பண்ணக்கூடாது. சோ அதனால சில பேரு ரொம்ப ரொம்ப வைராக்கியமா இந்த விஷயத்துல இருக்கிறாருங்க. எந்தவித சத்தியமா அவங்க பண்றதுல அது மாத்திரம் இல்லாம கோர்ட்ல ஆணையிடுறாங்க தெரியுங்களா? நான் சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்ட்டு. இத கூட பண்றது இல்லைங்க. இல்லைங்களா? அது நம்ம பண்ணவே கூடாது. அது பாவம். இயேசு கிறிஸ்துவோட வார்த்தைக்கு நம்ம மீறி செயல்படுற மாதிரி ஆயிடும் அப்படின்ட்டு சொல்றாங்க. இது வேதத்தின் அடிப்படையில சரியா அப்படின்ட்டு தான் இந்த காணொளியில நம்ம பார்க்க போகின்றோம். இதுக்கு அடிப்படையான வசனம் என்னன்னு பாத்தீங்கன்னா, யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 12வது வசனம். யாக்கோபு எதை வச்சு இந்த வசனத்தை எழுதுறாரு அப்படின்னாக்கா, இயேசு கிறிஸ்து மலப்பிரசங்கத்துல சொன்ன வார்த்தையை வச்சுதான் இதை எழுதுறாருங்க. விசேஷமாய் என் சகோதரரை, வானத்தின் பேரிலாவது பூமியின் பேரிலாவது வேறெந்த ஆணையிலாவது சத்தியம் பண்ணாதிருங்கள். நீங்கள் ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல கடவீர்கள். பாத்தீங்களா? நீங்க உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லணும். வானத்தின் பேரிலாவது பூமியின் பேரிலாவது வேற எந்த பேரிலாவது ஆணையே இடக்கூடாது, சத்தியம் செய்யக்கூடாது அப்படின்ட்டு சொல்றாரு. சரிங்களா? எதின் அடிப்படையிலனாக்கா இயேசு மலப்பிரசங்கன்னு சொன்ன அதே வார்த்தையை வச்சுதான் இத சொல்றாரு. இப்ப நம்ம கூர்ந்து என்ன கவனிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவன் நம்மள எந்த ஒரு சூழ்நிலையிலுமே சத்தியமே பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சொல்லிட்டாரான்ட்டு நம்ம ஆராய்ச்சி செய்து பார்க்கணும். அதற்கு முன்னாடி சத்தியம் பண்றதுல 2 விதம் உண்டு. ஒண்ணு நல்ல எண்ணத்துல பண்றதுங்க. இன்னொன்னு கெட்ட எண்ணத்துல பண்றது. இது 2மே பண்ணக்கூடாதா அப்படின்ட்டு கூட நம்ம பார்க்கணும். சரிங்களா? வேதத்தின் அடிப்படையில நம்ம பார்க்கும் பொழுது நல்ல எண்ணத்துல சத்தியம் பண்ணா தேவன் அதை தடை பண்றது இல்லைங்க. கெட்ட எண்ணத்துல பண்ணா மட்டும்தான் அதை தடை செய்கின்றார். இயேசு கிறிஸ்துவும் அதன் அடிப்படையில தான் மலைப்பிரசங்கத்துல அப்படி சொன்னாருங்க. இத வசனத்தை வச்சு நம்ம பார்க்கும் பொழுது தெளிவா நம்மளே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சரிங்களா? ஓசியா 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஓசியா சாப்டர் 4 verse 2. பொய் ஆணையிட்டு பொய் சொல்லி கொலை செய்து திருடி விபச்சாரம் பண்ணி மிஞ்சி போகிறவர்கள் இரத்த பழிகளோட இரத்த பழிகள் சேர்க்கிறது. பாத்தீங்களா? இரத்த பழி சேருது அப்படின்னு சொல்றாருங்க. பொய் ஆணையிடுறது தேவனுக்கு அருவருப்பான விஷயங்கோ. தேவன் இதைத்தான் வெறுக்கிறாருங்க. இதைத்தான் தேவன் விரும்பல நம்ம கிட்டங்க. ஆனா உண்மையில சத்தியம் வைக்கும் போது தேவன் அதை வெறுக்கிறது இல்லைங்க. தேவன் கண்டம் பண்றது இல்லை. இன்னும் சில நம்ம பார்க்கலாங்க. மேத்யூ சாப்டர் 5 verse 33 to 37. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 33ல இருந்து 37வது வசனம் வரைக்கும். இது அடிப்படையான வசனங்க. இததான் ஜனங்கள் கோட் பண்றது. இயேசு கிறிஸ்து எல்லா காலகட்டத்திலும் ஒரு பொழுதும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஆணையே இடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாருன்றாங்க. ஆனா இந்த வசனத்தை நம்ம கான்டெக்ஸ்டுவலா, அதாவது எந்த சந்தர்ப்பத்துல எதற்காக இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொன்னார் அப்படின்ட்டு புரிஞ்சுக்கணும்னா, இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல வர்றாரு அப்படின்ட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாங்க. அவரோட எண்ணம் என்னவா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம ஆணையே இடக்கூடாது அப்படின்றது அல்ல. பொய் ஆணை இடக்கூடாது. கெட்ட எண்ணத்துல சத்தியம் பண்ணக்கூடாது. ஒரு வார்த்தை சொன்னா அதன்படி நடக்கணும். அப்படி நடக்கலைனாக்கா சத்தியம் பண்ணாம இருங்க அப்படின்ட்டு சொல்றாருங்க. ஏன்னா அவங்க சத்தியம் வைக்கிறது அவங்க மேல இல்லைங்க, தேவன் பேர்ல தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் வைக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுதுனாக்கா, தேவனுக்கு ஒரு இழுக்கு ஏற்படுதுங்க. தேவனோட பேருக்கு அங்க மகிமை வரலங்க. தேவனோட பேரை இவங்க இன்டைரக்டா தூஷணம் பண்றாங்க. அதனால நீங்க அதை பண்ணாம இருங்க அப்படின்ட்டு சொல்றாருங்க. சத்தமே பண்ணக்கூடாது அப்படின்றது இயேசு கிறிஸ்துவோட வார்த்தையை நம்ம எடுத்துக்க முடியாது. இந்த வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது அன்றியும் பொய் ஆணை இடாமல். பாத்தீங்களா? பொய் ஆணை இடக்கூடாது. இதுதான் ஃபர்ஸ்ட் வார்த்தை அவர் ஸ்டார்ட் பண்றதுங்க. உன் ஆணைகளை கர்த்தர் முன்னிலேயே செலுத்துவாயாக என்று பூர்வ காலத்தில் உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். நான் உங்களுக்கு சொல்கின்றேன், பரதேசம் சத்தியம் பண்ண வேண்டாம், வானத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம், அது தேவனுடைய சிங்காசனம். பாத்தீங்களா? வானத்தின் பேர்ல சத்தியம் வைக்கிறது அது தேவனுடைய சிங்காசனம். நீங்க அப்படி பண்ணாதீங்க. பூமியின் பேரில் சத்தியம் வைக்க வேண்டாம், அது அவருடைய பாதப்படி.
எருசலேம் பேரில் சத்தியம் வைக்க வேண்டாம், அது மகாராஜனுடைய நகரம். உன் சிரசின் பேரிலும் சத்தியம் வைக்க வேண்டாம், அது ஒரு மயிராவது வெண்மையாகவும் கருப்பாக்கவும் உன்னால் முடியாது. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். பாத்தீங்களா, தலைமையில சத்தியம் வைக்கிறது. இதெல்லாம் வந்து நீங்க பண்ணாதீங்க. ஏன்னா ஜனங்க தான் வந்து முட்டாள்தனமான இந்த காரியங்களை பண்றாங்க. ஏன்னா மத்தவங்க கிட்ட அங்கீகாரம் கிடைக்கணும், ஒரு அக்செப்டன்ஸ் கிடைக்கணும்ன்றதுக்காக இதை வந்து பண்றாருங்க. பேச்சுக்கு பேச்சு ஐ ப்ராமிஸ் அப்படின்றாருங்க இல்லைங்களா. சத்தியமா நான் அதை பண்றேன், சத்தியமா இதை பண்றான்றாருங்க. சும்மா சும்மா அப்படி சொல்றதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லைங்க. முக்கியமா தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நம்ம வந்து அனாவசியமா சத்தியம் வைக்க கூடாது. அப்படி வச்சாக்கா அதை வந்து காப்பாத்தணும். இல்லைன்னா வந்து நான் சத்தியம் பண்றேன் அப்படின்ட்டு அந்த முடிவுக்கு நம்ம வந்து சொல்லக்கூடாதுங்க. இதுதான் இயேசு கிறிஸ்து இங்க நம்ம கிட்ட சொல்ற விஷயம் இல்லைங்களா. சத்தியமே பண்ணக்கூடாது அப்படின்றது அவருடைய வார்த்தையா நம்ம எடுத்துக்கிற மாதிரி இல்லைங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, பழைய ஏற்பாடுல இருந்து நம்ம பார்க்கும்பொழுது அநேக விசுவாச வீரர்கள் என்ன பண்றாங்க, தேவன் பேர்ல என்ன பண்றாங்க, சத்தியம் வைக்கிறாருங்க. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 24, 25, ஜெனசிஸ் சாப்டர் 21 verse 24 and 25. அதற்கு ஆபிரகாம் நான் ஆணையிடுகிறேன் என்றான். இங்க என்ன ஆகுதுனாக்கா, அபிமேல தெரிஞ்சு போச்சுங்க, ஆபிரகாம் வந்து தேவனுடைய மனுஷன். அவர் போயிட்டு தேவன் கிட்ட ஜெபம் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அபிமேலக்கு வந்து இந்தந்த சாபம் வரணும் அப்படின்ட்டு சொல்லிட்டாருன்னா அது அப்படியே ஆயிடும்ட்டு பயம் வந்துச்சுங்க அபிமேலக்கு. அதனால அபிமேலக்கு என்ன கேக்குறாருனாக்கா, தேவன் பேர்ல ஆணையிட்டு சொல்லுங்க, எனக்கும் எங்க குடும்பத்தாருக்கும் எதுவுமே தப்பா நடக்க கூடாது அப்படின்ட்டு. இவரும் என்ன சொல்றாரு ஆபிரகாமு, நான் ஆணையிட்டு சொல்றேன், தேவன் பேர்ல நான் ஆணையிட்டு சொல்றேன் அப்படின்ட்டு சொல்லிட்டாருங்க. பாத்தீங்களா. சோ அப்பவே அந்த சத்திய வைக்கிற பழக்கம் இருக்குதுங்க ஆபிரகாம் காலத்துல இருந்தே. நம்ம வந்து பாக்குறோங்க, வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் 5ல இருந்து 7வது வசனம் வரைக்கும், ரெவலேஷன் சாப்டர் 10 verse 5 to 7. சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிறதாக நான் கண்ட தூதன் தன் கையை வானத்திற்கு நேராக உயர்த்தி, இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊத போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று வானத்தையும் அதில் உள்ளவைகளையும் பூமியையும் அதில் உள்ளவைகளையும் சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்தவரும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரின் மேல் ஆணையிட்டு சொன்னான். பாத்தீங்களா, ஒரு தேவதூதர் கையை உயர்த்தி என்ன சொல்றாருங்க, இந்த தேவ வாக்கியம் நிறைவேறும் அப்படின்ட்டு தேவன் பேர்ல ஆணையிட்டு சொல்றாரு. பாத்தீங்களா, ஆணையிட்டு சொல்றது தப்பு இல்லை. ஆனா மோட்டிவ் எப்படி, நல்ல மோட்டிவா இருக்கணுங்க, நல்ல எண்ணத்துல சொல்லணும் இல்லைங்களா. இப்போ தேவன் பேர்ல ஆணையிட்டு தேவனோட வசனங்கள் நிறைவேறும் அப்படின்ட்டு நம்ம தைரியமா சொல்லலாம், அதுல எந்த ஒரு தப்பும் இல்லைங்க. ஏன்னா தேவன் ஒரு வார்த்தை சொல்லிட்டா அப்படியே ஆகுங்க. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 13வது வசனம், டியூட்டரானமி சாப்டர் 6 verse 13. உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக. இது வந்து நியாயப்பிரமாணத்துல இருந்த கட்டளைங்க. கட்டளை என்ன சொல்லுது, தேவன் பேர்ல தான் நம்ம என்ன பண்ண ஆணையிடணும் அப்படின்ட்டு சொல்றாருங்க. இந்த வழக்கம் தான் இஸ்ரேல் ஜனத்துக்கிட்ட இருந்துச்சு இல்லைங்களா. மோசே வந்து எல்லா ஜனத்துக்கும் முன்பாக சொல்றாரு, தேவன் கிட்ட இருந்து வந்த வார்த்தை. ஒருவேளை ஆணையிடுறது வந்து தப்புனாக்கா தேவன் இத ஒரு கட்டளையா கொடுத்திருக்க மாட்டாருங்க. ஜனங்க என்ன பண்ணிட்டாங்கனாக்கா, தவறான வழியில இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா தேவன் பேர்ல ஆணையிட்டு ஒரு வார்த்தை சொன்னா ஜனங்க வந்து அது உண்மைன்ட்டு நம்புவாங்க. இதை அட்வான்டேஜஸா எடுத்துக்கிட்டு ஜனங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல அப்படி சொன்னாருங்க. சங்கீதம் 63ஆம் அதிகாரம் 11வது வசனம், சாம் சாப்டர் 63 verse 11. ராஜாவோ தேவனில் களி கூறுவார், அவர் பேரில் சத்தியம் பண்ணுகிறவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். பாத்தீங்களா, அவர் பேர்ல சத்தியம் பண்றவங்க மேன்மை பாராட்டுவார்கள் அப்படின்ட்டு இருக்குதுங்க. பட் த கிங் வில் ரிஜாய்ஸ் இன் காட், எவ்ரி ஒன் ஹூ ஸ்வேர்ஸ் பை ஹிம் வில் க்ளோரி. பாத்தீங்களா, மேன்மை பாராட்டுவாங்க சத்தியம் பண்றவங்க அப்படின்ட்டு இருக்குதுங்க. யார் பேர்ல சத்தியம் பண்றவங்கனாக்கா தேவன் பேர்ல சத்தியம் பண்றவங்க. அந்த காலகட்டத்துல அந்த மாதிரி இருந்துச்சுங்க ஒரு மகிமை இல்லையா. தவறுன்ட்டே இல்லைங்க எங்குமே, நல்லதுன்னு தான் இருக்குது ஆணையிடுறது. யார் பேர்ல ஆணையிடணும்னாக்கா தேவன் பேர்ல இடணும், அது சத்தியமான வார்த்தையா இருக்கணும். இதுதான் வந்து தேவன் கற்றுக் கொடுத்ததுங்க. ஏசியா 65ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிக்கலாம். ஐசையா சாப்டர் 65 verse 16.
அதனாலே பூமியிலே தன்னை ஆசீர்வதிக்கிறவன் சத்திய தேவனுக்குள் தன்னை ஆசீர்வதிப்பான். பூமியிலே ஆணையிடுகிறவன் சத்திய தேவன் பேரில் ஆணையிடுவான். பாத்தீங்களா? சத்திய தேவன் பேர்ல தான் ஆணையிடணும். திரும்பி திரும்பி இதைதான் நம்ம பாக்குறோங்க. சத்திய தேவன் யாருன்ட்டு நமக்கு தெரியுங்க. பரலோகத்துல இருக்கின்ற ஜீவனுள்ள தேவனாகிய பிதாவாகிய ஆண்டவர், அவர் தான் சத்திய தேவன். அவர் பேர்ல ஆணையிடணும்னு வசனம் இருக்குது பாருங்க. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 13வது வசனம். இங்க தேவனே ஆணையிடுறாருங்க ஆபிரகாம் கிட்ட. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிட்டபடி தம்மில் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு, பாத்தீங்களா? அவரோட பேர்லயே ஆணையிட்டு சொல்றாருங்க, இல்லைங்களா? வேற யாரும் இந்த மாதிரி சொல்ல முடியாது. தேவன் சொல்லலாம். ஏன்னா அவருக்கு மேல யாருமே கிடையாது. அவர் சொன்னா அது அப்படியே நடக்குங்க. அதனால தேவனே ப்ராமிஸ் பண்றாருங்க. ப்ராமிஸ் பண்றது தவறு கிடையாதுங்க. தவறான எண்ணத்துல ப்ராமிஸ் பண்ணாதான் அது தவறு. இப்ப எந்த எண்ணத்துல நம்ம ப்ராமிஸ் வைக்க கூடாது அப்படின்ட்டு சில வசனங்கள் பார்க்கலாங்க. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 7வது வசனம். எக்ஸடஸ் சாப்டர் 20:7. உன் தேவனாகிய கர்த்தருடைய ஞாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. பாத்தீங்களா? சும்மா சும்மா தேவனுடைய பேரை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுங்க. அனாவசியமா சும்மா சும்மா எதுக்கு எடுத்தாலும் காட்ஸ் ப்ராமிஸ் நான் பண்ணல, காட்ஸ் ப்ராமிஸ் தேவன் பேர்ல நான் சத்தியம் பண்ணி சொல்றேன் அப்படின்ட்டு எதுக்கு எடுத்தாலும் சாமி சத்தியமா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அர்த்தமில்லாத வார்த்தைகள். செய்யற வேலைகள் எல்லாம் அருவருப்பான காரியமா இருக்கும். ஆனா எல்லாம் பண்ணிட்டு தேவனுடைய சத்தியம் அப்படின்ட்டு சொல்றதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. தேவனோட பேர் ரொம்ப பரிசுத்தமான நாமங்க. டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போதே தேவனோட பேரை இவங்க டிரான்ஸ்லேட் பண்ணும்போது குளிச்சுட்டு வந்துதான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க டிரான்ஸ்லேட்டர்ஸ். சரிங்களா? அவரோட பேரை ரிப்பீட்டேட்டிவா போடக்கூடாதுன்றதுக்காகவே கர்த்தர்ன்ட்டு டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாருங்க. அவரோட பேர் யாவே, எகோவா என்ற நாமம். அந்த நாமம் சும்மா சும்மா அந்த பேரை நம்ம வீணுல சொல்லக்கூடாது என்பதற்காகவே அந்த பரிசுத்த நாமத்தை டிரான்ஸ்லேட்டர்ஸே அவ்வளோ கனமா யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, இல்லைங்களா? நம்ம வீணுல போயிட்டு காட்ஸ் ப்ராமிஸ், காட்ஸ் ப்ராமிஸ் அப்படின்னு சொல்றதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை, இல்லைங்களா? அது மட்டும் இல்ல, என்ன சொல்றாருனாக்கா, வீணுல யாராவது யூஸ் பண்ணாக்கா அவங்கள தண்டிக்காம நான் விட மாட்டேன்னு கூட அதே வசனத்துல சொல்றாருங்க. லேவியாகமம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். லெவிட்டிகஸ் சாப்டர் 5:4. மனிதர் பதறி ஆணையிடும் எந்த காரியத்தினாகிலும் தீட்டுப்பட்ட ஒருவன் தீமை செய்வதற்காவது நன்மை செய்வதற்காவது தன் மனம் அறியாமல் தன் உதடுகளினால் பதறி ஆணையிட்டு பின்பு அவன் அதை அறிந்து கொண்டால் அதை குறித்து குற்றமுள்ளவனாவான். பாத்தீங்களா? பதறி ஆணையிட்டாலும் அது தவறுதான். சில பேர் என்ன பண்ணுவாங்க, பதட்டத்துல நான் பண்றேன் அப்படின்ட்டு ப்ராமிஸ் பண்ணிடுவாங்க, ரேஷா பண்ணிடுவாங்க. ஆனா பின்விளைவுகள் பயங்கரமா இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஜெஃப்தா இருந்தாரு. அவர் ஒரு ப்ராமிஸ் பண்ணாரு, இல்லைங்களா? ஒரு ஓவ் எடுத்தார். ஆனா அது எவ்வளவு தவறு அப்படின்றது பின்னாடி அவர் உணர்ந்தாருங்க, இல்லைங்களா? அந்த மாதிரி நம்ம ரேஷா எதுவுமே சொல்லக்கூடாதுங்க தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நம்ம. ஏன்னா நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலயும் என்ன பண்ணுவாருங்க, தேவன் நம்மள நியாயம் தீர்ப்பாருங்க. சோ அவ்வளோ நம்ம என்ன பண்ணணும், வைஸா நம்மளோட யூஸ் பண்ணணுங்க. லேவியாகமம் 19ஆம் அதிகாரம் 12வது வசனம். லெவிட்டிகஸ் சாப்டர் 19:12. என் நாமத்தை கொண்டு பொய் ஆணையிடுகிறதினால் உங்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காமலும் இருப்பீர்களாக, நான் கர்த்தர். பாத்தீங்களா? இது கூட நியாயப்பிரமாணத்துல இருந்த ஒரு விஷயம். என்ன சொல்றாருனாக்கா, பொய் ஆணையிட்டால் என்னோட நாமத்தை நீங்க என்ன பண்றீங்க, குலைச்சல் ஆக்கிறீங்க. யூ ஆர் ப்ரொஃபைனிங் மை நேம் அப்படின்றாரு. இப்ப நம்ம ஆணையிடுறோம், காட்ஸ் ப்ராமிஸ் இந்த ஒரு விஷயத்த நான் பண்றேன் அப்படின்ட்டு. லாஸ்ட்ல பண்ணாத விட்டுட்டோம்னு வச்சுங்களேன், அது பொய்யாயிடுதுங்க. அதனால நம்ம பேர் மட்டும் கெட்டு போறது இல்லைங்க, தேவனுடைய பேர் அங்க பரிசுத்த குலைச்சல் ஆயிடுது, இல்லைங்களா? ஜனங்க நம்மளை பார்த்து கேட்பாங்க, நீங்க சத்தியமான தேவனை ஆராதிக்கிறீங்க அப்படின்ட்டு சொல்றீங்க, மத்த தேவனெல்லாம் தேவன் இல்லை அப்படின்ட்டு சொல்றீங்க, உண்மையான தேவன் உங்க ஒரு தேவன் தான் அப்படின்ட்டு சொல்றீங்க, ஆனா உங்ககிட்டயே உண்மை இல்லையே, இல்லைங்களா? அப்படின்னும் போது தேவன் பேர் தான் அங்க பரிசுத்த குலைச்சல் ஆயிடுது, இல்லையா? நம்ம அதுல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணுங்க. இந்த மாதிரி பொய் ஆணையிடக்கூடாது அப்படின்றத தேவன் நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு, இல்லைங்களா? என்னாகமம் 30ஆம் அதிகாரம் 2வது வசனம் நம்ம பார்க்கலாம். ஒருவன் கர்த்தருக்கு யாதொரு பொருத்தனை பண்ணினாலும் அல்லது யாதொரு காரியத்தை செய்யும்படி ஆணையிட்டு தன் ஆத்மாவை நிபந்தனைக்கு உட்படுத்தி கொண்டாலும் அவன்
சொல் தவறாமல் தன் வாயிலிருந்து புறப்பட்ட வாக்கின்படி எல்லாம் செய்ய கடவன். பாத்தீங்களா, வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துச்சுன்னு வச்சுங்களேன், தேவனே இதை பண்றேன் அப்படின்னாக்கா அதை பண்ணிடணுங்க. இப்ப அண்ணால இருக்கிறாங்க, அவங்க கூட ஒரு பொருத்தனை பண்ணாங்க, அதே மாதிரி நிறைவேத்துனாங்க, விடலங்க. சரிங்களா, சொன்ன மாதிரி செஞ்சுட்டாங்க இல்லைங்களா. ப்ராமிஸ் ஒண்ணு பண்ணா அதன்படி செய்யணும். அப்படி செய்யலனா என்ன நடக்கும் என்றத ஜெகரியா 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல நம்ம பார்க்கலாங்க. ஜெகரியா சாப்டர் 5 verse 4. அது திருடன் வீட்டிலும் என் நாமத்தை கொண்டு பொய் ஆணை இடுகிறவன் வீட்டிலும் வந்து அவனவன் வீட்டின் நடுவிலே தங்கி அதை அதன் மரங்களோடும் அதன் கல்களோடும் கூட நிர்மூலமாக்கும்படி அதை புறப்பட்டு போக பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் என்றார். பாத்தீங்களா, கர்த்தர் என்ன சொல்றாரு, யாராவது பொய் ஆணையிட்டா அவங்க வீடு வந்து நிர்மூலம் ஆயிடும் அப்படின்றாருங்க. ஒன்னும் இல்லாத தரமட்டம் ஆக்கிடுவேன் அப்படின்ட்டு சொல்றாரு. சோ அந்த அளவுக்கு சீரியஸான விஷயம் இதுங்க. மத்தேயு 23ஆம் அதிகாரம் 16வது வசனம். மேத்யூ சாப்டர் 23 verse 16. குருடரான வழிகாட்டிகளே, உங்களுக்கு ஐயோ! எவனாகிலும் தேவாலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணினால் அதனால் ஒன்றும் இல்லை என்றும், எவனாகிலும் தேவாலயத்தின் பொன்னின் பேரில் சத்தியம் பண்ணினால் அவன் கடனாளி என்றும் சொல்கிறீர்கள். பாத்தீங்களா, இத வந்து ஒரு சடங்கு மாரி பண்ணிட்டாரு. தேவன் இந்த மாதிரி கட்டளையே இடல. இது மனுஷர் மூலியமா வந்த விஷயங்க இந்த சடங்குகள் எல்லாம். என்ன சொல்றாங்கன்னாக்கா, யாராவது தேவாலயத்தின் பேர்ல வந்து சத்தியம் பண்ணினாக்கா அதுல வந்து எந்த ஒரு மீனிங்கே இல்ல, நத்திங்கு, அது சத்தியமா கன்சிடர் பண்ணிக்க முடியாது. ஆனா அதே சமயத்துல தேவாலயத்துல இருக்கின்ற அந்த பொன்னின் மேல சத்தியம் பண்ணா அது சத்தியம் ஆகும் அப்படின்றாரு. சத்தியம் எதுல பண்ணாலும் சத்தியம் தாங்க இல்லைங்களா. இங்க பண்ணா சத்தியம், இங்க பண்ணா இல்ல அப்படின்ட்டு இல்லைங்க. சத்தியம் எந்த எண்ணத்துல பண்றோம் அப்படின்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால இயேசு கிறிஸ்து அவங்கள கண்டம் பண்றாருங்க. நீங்க வந்து குருடரு, நீங்க வந்து ஜனங்களுக்கு வழி காட்டுறீங்களா, நீங்க தேவனோட வசனத்தை வந்து என்ன பண்றீங்க, இந்த மாதிரி தவறான விஷயத்துல வந்து ஜனங்களை வழி காட்டுறீங்க, அதை வந்து குலைச்சல் ஆக்கிடுறீங்க அப்படின்ட்டு சொல்றாரு. அந்த மாதிரி நிலைமை தான் இன்னைக்கு ஆயிட்டுக்குதுங்க. நிறைய பேரு பைபிள் எடுத்துட்டு பைபிள் மேல சத்தியம் வைக்கிறது, இன்னும் நிறைய பொருட்கள் வச்சு அது மேல சத்தியம் வைக்கிறது, பசங்க மேல சத்தியம் வைக்கிறது, வைஃப் மேல சத்தியம் வைக்கிறது, இந்த மாதிரி தவறான விஷயங்கள் எல்லாம் பண்றாருங்க இல்லைங்களா. அந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து இருக்கக்கூடாதுங்க இல்லைங்களா. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 63வது வசனம். மேத்யூ சாப்டர் 26 verse 63. இயேசுவோ பேசாமல் இருந்தார். அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா? பாத்தீங்களா, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா, அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கின்றேன் என்றான். பாத்தீங்களா, இயேசு அவர்கிட்ட பேசவே இல்லைங்க. அதனால தேவன் பேர்ல ஆணையிட்டு கேட்கின்றேன் அப்படின்றாரு. இதுவும் தவறான ஒரு ஆணை தாங்க. தேவன் பேர்ல அப்படி ஆணையிட்டு கேட்கின்ற மாதிரி எல்லாம் இல்ல. தப்பான எண்ணத்துல வந்து அவர் அப்படி பண்றாரு. அதனால இதுவும் ஒரு தவறான விஷயங்க, ஒரு பேட் எக்ஸாம்பிள். இத வந்து நம்ம ஏன் பேட் எக்ஸாம்பிள் அப்படின்ட்டு சொல்றோம்னாக்கா, அந்த ஆசாரியன் வந்து நல்ல எண்ணத்துல தேவனுடைய பேர்ல ஆணையிடாம தவறான எண்ணத்துல வந்து ஆணையிடுறாரு. இயேசு கிறிஸ்துவ சாவடிக்கணும், அவரை ஏதாவது பண்ணுன்ற தவறான எண்ணத்துல வந்து தேவன் பேரே பயன்படுத்துறாருங்க. தேவன் பேரை வந்து தூஷிக்கிறாங்க. தேவன் பேர்ல ஆணையிட்டு கேட்கிறேன் அப்படின்ட்டு சொல்றாருங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து மேல எந்த ஒரு குற்றமும் இல்லைங்க. அவர் மேல எந்த ஒரு கலங்கமும் இல்ல. அவங்க பண்ற தவறான காரியத்துக்கு தேவன் பேரை வந்து பயன்படுத்துறாங்க. அதனாலதான் வந்து இது அருவருப்பான ஒரு விஷயங்க. சங்கீதம் 24ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நம்ம வந்து பார்க்கலாங்க. சாம் சாப்டர் 24 verse 4. இங்க வந்து ஒரு லிஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்குது. எப்படிப்பட்ட லிஸ்ட்னாக்கா, யாரெல்லாம் பரலோகத்துக்கு போவாங்க, தேவன் கூட எப்படிப்பட்ட ஜனங்கள் இருப்பாங்க அப்படின்ற லிஸ்ட். இதுல வந்து ஏராளமான லிஸ்ட் இருக்குதுங்க. ஒரே ஒரு விஷயத்த வண்டி நம்ம குறிப்பிட்டு இந்த சப்ஜெக்டுக்கு பார்க்கலாங்க. கைகளில் சுத்தம் உள்ளவனும் இதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடமாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. பாத்தீங்களா, அந்த கபடமாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. a person who does not swear deceitfully. அப்படின்னா தப்பான ஒரு நோக்கத்துக்காக ஆணையிட்டுங்க, தந்திரமா மாய்மாலம் பண்ணிட்டு ஒரு லாபத்துக்காக ஆணையிட்டுங்க, அப்படிப்பட்ட ஜனங்கள் பரலோகத்துக்கு போக முடியாது அப்படின்ட்டு நம்ம பாக்குறோம். அப்ப யாரு போவாங்க அப்படின்னாக்கா, கபடம் இல்லாம உண்மையா சத்தியம் வைக்கிறவங்க இல்லைங்களா, அவங்க வந்து போவாங்க. அத வந்து நம்ம இங்க பாக்குறோம். சோ இந்த சப்ஜெக்ட்ல தேவன் நமக்கு வெளிப்படுத்தினது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, சத்தியம் பண்றது தப்பு இல்லைங்க.
தவறான நோக்கத்துடன் கபடமாய் வஞ்சிக்கிற விதத்துல சத்தியம் பண்றதுதான் தேவனுக்கு பிடிக்காத அருவருப்பான விஷயங்கள். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசிர்வதிப்பாராக. உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க கொடுக்கின்ற எல்லா ஆதரவுக்கும் நன்றிகள். தேவனோட நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேங்க்யூ so மச். ஆமென்.